அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி ரீசனிங்கில் 5 சம்ஸ் பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி லெட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சு குறியிடுதல், மறுகுறிதல், கோடிங், டிகோடிங் அந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் போகலாம். காரணிவியலில் இன்றைக்கி கோடிங், டிகோடிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே வர மாதிரி கொடுத்துட்டு PQL என்பது Y75 என்றும் குறிக்கப்பட்டால் $1 என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா PQL எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்போமா. P இங்கே இருக்குது, அட் இங்கே இருக்குது, எல் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க, 2 லெட்டர் விட்டு இந்த லெட்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே Y75 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஒய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் விட்டு லாஸ்ட்டில் ஒய், அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 5, 2 லெட்டர், இதுலேயும் ஒரு லெட்டர் விட்டு அடுத்து 2 லெட்டர் விட்டு ரிவர்ஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ P@Lக்கு Y75 சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி $1 அப்புறம் ஆஷ், இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இப்போது இங்கே நம்ம டாலருக்கும் 1க்கும் ஆஷ்க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. டாலர் சிம்பிள் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க, 5 லெட்டர் விட்டு டாலர் சிம்பிள், அப்புறம் 1 2 லெட்டர் விட்டுட்டு 1 சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ் ஒரு லெட்டர் விட்டுட்டு ஆஷ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம ரிவர்ஸ்லேருந்து வந்தோன்னா ஃபஸ்ட்டு 5 லெட்டரை ஸ்கிப் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 லெட்டர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு 5 லெட்டர் போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், எஃப் இருக்கும். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எஃப், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டாலருக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ எஃப்க்கு அப்புறம் நம்ம 2 லெட்டரை எடுத்துடலாம். அப்புறம் என்ன கிடைக்கும், டாட் கிடைக்குது. அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் எத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்க்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டோம்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா F.3 இது ஆன்சராக இருக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். இது ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக சிம்பிள்ஸ் எவ்வளோ விட்டுருக்காங்க, எவ்வளோ ஃபார்வர்டாக பேக்வேர்டில் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு நம்ம நிறையா ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். டெய்லி பாருங்கள், ரீசனிங் சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ரீசனிங்லேருந்து 10 சம்ஸ் வருது. நம்மளால் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வேகமாக போட முடியும். நம்மளுக்கு மேக்ஸுக்குன்னு குறிப்பிட்ட டைம் எடுப்போம், அதுக்குள்ளே ரீசனிங்ஸ் வேகமாக போடணும். ஏன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ண நம்ம வேகமாக போட்டுடலாம். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என குறிக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SQUARE இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கே சொன்னேன் ஃபஸ்ட்டு ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுமே லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கூட இணையான லெட்டரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ எஸ்ஸுக்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா 19, Qக்கு 17. இதிலே தெரியுது அவங்க பொசிஷன்ஸ் லெட்டர்ஸை எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு. U21, A 1, R 18, E 5. அப்போது லைனாக கொடுத்துருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்னவாக இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். RECTANGLE. இது பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன்ஸை கரெக்டாக எழுதினோம்னா அந்த நம்பர் ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிடலாம். இப்போ ஆருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆருக்கு 18, ஈக்கு 5, சி 3 தெரியும், டி 20, ஏ 1, என் 14 கிடைக்கும்.
G 7, L வந்து 12, E வந்து 5. இந்த மாதிரி டெய்லி ஒரு குறிப்பிட்டது 10 சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது பாதி லெட்டர்ஸ் மனப்பாடம் ஆயிரும். அப்புறம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பொசிஷன்ஸில் எந்த லெட்டர்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த வேல்யூ ரெக்டாங்கிள்ன்ற வேல்யூ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? 18ல் ஸ்டார்ட் ஆகுறது 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் 5, 3, 20, 11, 20க்கு அப்புறம் 1, அப்புறம் 14 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 11 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்பே தெரியுது ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கலாம் 7, 12, 5. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் லெட்டர்ஸோட பொசிஷன்ஸும் அதோட இணையானதும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி திருப்பி கேட்டாலும் அதோட பொசிஷன்ஸ் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் சம் இது பாருங்கள். இஃப் BAY ஈக்குவல் டு 28 தென் W1 என்னன்னு கேட்டிருக்காங்க. BAY எவ்வளோன்னு சொல்கிறாங்க. BAY வந்து முதல்ல நம்ம 28ன்னு சொல்கிறாங்க. அதோட பொசிஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பிக்கு என்ன பொசிஷன் வரும்? 2 வரும். ஏக்கு 1, ஒய்க்கு வந்து இசட் லாஸ்ட்டாக ஒய் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ என்ன வரும்? 25. இப்போ ஈக்குவல் டு 28 கொடுத்துருக்காங்க. 28 எப்படி கிடைக்குதுன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது கிடைக்குது. அப்போது WO1க்கு என்னவாக இருக்கும்? WON என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ WOட பொசிஷன் இந்த இடத்துல என்ன இருக்குது? WOட பொசிஷன் வந்து 23, ஓக்கு வந்து 15 ப்ளஸ் எண்ணுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 14. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 52 கிடைக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 52 கிடைக்கும். இதுக்கு தான் லெட்டர்ஸ் பொசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும் எந்த இடத்துல இருக்குதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளின் விலை 60, ஒரு கொய்யா விலை 90 மற்றும் ஒரு மாம்பழம் விலை 60, ஒரு மாதுளையின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ்லேயும் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆட் பண்ணி அந்த மாதிரி பார்க்கணும். இப்போது ஆப்பிள் எடுத்துக்கிட்டோன்னா அதோட என்ன? ஏக்கு 1, பிக்கு 16, எல்க்கு வந்து 12, ஈக்கு வந்து 5 கிடைக்கும். இதை எப்படி ஆட் பண்ணாலும் 60 வராது. அப்போ என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆப்பிள் அப்படின்றதுல APPLE ஆப்பிள்ன்றதுல என்னென்ன வவல்ஸ் லெட்டர் இருக்குது? முதல்ல வவல்ஸ் லெட்டர் எவ்வளோ? 5. AEIOU இதுதான் வந்து வவல்ஸ் லெட்டர். அது வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் ஈயும் வவல்ஸ் லெட்டர். இப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? ஏயும் ஈயும் இருக்குது. அப்போது 2 இருக்குது. 2 கூட எதை வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்கும்? 2 கூட 30 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் பார்க்கலாமா? இப்போ கொய்யாப்பழம் வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் 90 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ வவல்ஸ் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஏ எத்தனை வவல்ஸ் லெட்டர் வருதோ அதை ரிப்பீட்டாக எடுத்துக்கணும். இங்கே ஏ அண்ட் ஏ இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 கூட மேலே இருக்கிற ரூலை தான் கீழேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது கூட 30 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 90. வேல்யூவும் இங்கே 90 இருக்கா? அப்போ அந்த ரூல் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மேங்கோ MANGO. இதுக்கு எத்தனை வவல்ஸ் லெட்டர் இருக்குது? ஏவும் ஓவும் வவல்ஸ் லெட்டர். ஏ அண்ட் ஓ இது என்னென்னா 2 லெட்டர்ஸ் இன்ட்டு 30 60. நம்மளுக்கு அப்போ கரெக்டாக எல்லாமே கிடச்சிருச்சு. அப்போ பொமக்ரானட்க்கு எவ்வளவா இருக்கும் எழுதலாம்? BOMEGRANATE. இதில் ஓ வவல்ஸ் லெட்டர், இ, ஏ அப்புறம் இ 5 லெட்டர் கிடச்சிருக்கு. இ இப்போது 5 × 30 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 150. அப்போ அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது மெத்தடில் போட்டிருக்காங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க.
2 3 2 ஆப்பிள்லையும் கோவாலையும் அதே மெத்தட் குறைஞ்சது 2லையாவது அந்த மெத்தட் ஃபாலோ ஆச்சுன்னா அதவே அடுத்ததுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டான ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கான்செப்ட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே SUNDAY இதில் 2ன்னு கொடுத்துட்டாங்க. சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சண்டேக்கு 2 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்தே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது நம்பர் பொசிஷன்ஸ் அப்புறம் அதோட இணையானது அதுக்கான வவல்ஸ் லெட்டர் இந்த மாதிரிலாம் லெட்டர்ஸில் நம்ம யோசிக்கலாம். இப்போ யூவும் ஏவும் வவல்ஸ் லெட்டர், ஸோ அதனால் நம்மளுக்கு வேல்யூ 2ஆக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே TUESDAY பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க வவல்ஸ் லெட்டர் நம்ம பார்த்தோன்னா UEA இது 3மே வவல்ஸ் லெட்டர் தான். வவல்ஸ் லெட்டர் தெரியும் உங்களுக்கு, AE IO and U. தேர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கு என்ன கொடுத்துருக்காங்க, THURSADAY SADY அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா UA இது ரெண்டுமே வந்து வவல்ஸ், அப்போ 2 தான் வரும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மண்டே பார்த்தீங்கன்னா MONDAY இதில் எவ்வளோ வவல்ஸ் லெட்டர்ஸ் வந்திருக்கு, ஓவும் ஏவும் இதில் வவல்ஸ் லெட்டர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. 2 வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் சம் முடிச்சிடலாம். அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணணும். ரீசனிங் பொறுத்தளவுக்கு நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெய்லி பாருங்கள். டெய்லி ரீசனிங் 5 வந்து நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ரீசனிங் பாருங்கள். மார்னிங் வந்து ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும், டெய்லி ஈவினிங் ரீசனிங் போயிட்டுருக்கு. எல்லாருமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.